பாருங்கள், இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் காய்ச்ச மாங்காய். இதை வச்சு நம்ம இப்போ ஊறுகாய் போட போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய், மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா தேவையான அளவு கல் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். அதுக்கு ஊறுகாய் போடுறதுக்கு தேவையானது மிளகா வத்தை, ஒரு 25-30 மிளகா வத்தை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி இது செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வெந்தயத்தை வறுத்துக்குவோம். இந்த கடுகு வறுத்துக்குவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த மிளகா சேர்த்துக்கோங்க. அதில் இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த பொருள்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடித்தோடனே ஸ்டவ்வை அமர்த்திடுவோம். கடுகு வெடித்த உடனே இந்த மிளகா பொடி நம்ம அரைச்சது சேர்த்துக்கோம். அதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கோம். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.